ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நல்லா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 5 எடுத்து நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டு அதுக்கு கூடவே வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேரினேஷனுக்கு தேவையான உப்பு அதை மட்டும் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதில் நான் வந்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, மராட்டி மொக்கு இது எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். இதுக்கு கூடவே வந்து 2 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா ஒரு 10 மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு இதுக்கு கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதுக்கு கூடவே மேரினேஷனுக்கு தேவையான எண்ணெய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பிரியாணி செய்ய போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா நல்லா மேரினேட் ஆகும். இதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே நான் வந்து சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணால் தான் உள்ள வரைக்குமே வந்து அந்த மசாலா வந்து போய் நல்லா மேரினேட் ஆகும். இது எல்லாத்தையுமே கலந்ததுக்கப்புறமா நான் ஹாஃப் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் போட்டிருக்க குவான்டிட்டி எல்லாமே வந்து 2 பேருக்கான குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அதை எடுத்து நான் சைடில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு இதுக்கு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு கூடவே 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸ்லிட் பண்ணாமையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு கை வந்து புதினா, கொத்தமல்லி இது 2த்தையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு கூடவே ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா இதுக்கு கூடவே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டால் நம்ம போட்டிருக்க அரிசி வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக வரும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் எடுத்து கொட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு டபரா எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கூடவே நீங்கள் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் நெய் வந்து எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணும் போது நான் லாஸ்ட்டாக ஊற்றுறேன். ஸோ நான் வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எல்லாத்தையுமே நான் வந்து நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலுமே போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் மாறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் ப்ரௌன் கலரில் வர வரைக்குமே நான் வந்து வதக்கிட்டே தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வதக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது லிட்டு போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிரும். இன்னொரு டிப் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் சால்ட்டு போட்டிங்கனாலும் சீக்கிரமாக வதங்கிரும். நான் போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்னமும் நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். இதுக்கு கூடவே நம்ம போட்டிருக்க ரைஸ் வந்து வெந்துருச்சான்னு நான் பார்க்குறேன். பட் இன்னும் வேகலை. நீங்கள் போட்டிருக்க அரிசி வந்து ஒரு 50% வரைக்கும் வேகணும். வதங்கின வெங்காயத்து கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மேரினேஷனுக்காக சேர்த்துட்டோம். அதனால் நம்ம இதுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்து கொட்டிக்கிறேன். எந்த ஒரு மசாலாவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. மசாலா எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஹைதராபாதி பிரியாணி. உங்களுக்கு மசாலா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். பட் நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஸ்பைஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஸோ நான் தேவையான அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா சிக்கன் எல்லாமே நல்லா வேகிறதுக்காக நான் லெட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். சிக்கனும் வந்து 50% அளவுக்கு குக் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம கடைசியில் வந்து அசம்பிள் பண்ணும் போது கரெக்டாக வெந்து வரும். ஓகே, சிக்கன் இப்போ வந்து 50% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு லேயரில் வச்சுருக்க அந்த சிக்கன் எல்லாத்தையுமே கிரேவி போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாப்பாடு எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் நான் வந்து ரைஸ் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் வந்து கிரேவியை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு லேயர் வந்து கிரேவி, ஒரு லேயர் ரைஸ், ஒரு லேயர் கிரேவி, ஒரு லேயர் ரைஸ் அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட் லேயர் மட்டும் கிரேவி வச்சுட்டு மற்ற லேயர் ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து ரைஸ் தான் போடுறேன். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. கடைசியில் மேலே வந்து நெய் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். நான் இதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் கூட வந்து நெய் சேர்க்கலை. அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூடவே நீங்கள் வந்து குங்குமப்பூ வச்சுருந்தீங்க அப்படின்னா குங்குமப்பூவை வந்து பாலில் கலந்து மேலே ஊற்றிக்கோங்க. என்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்றதுனால நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே பண்ணதுக்கப்புறமா லிட்டு போட்டு
அடுப்பில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.